இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு என்ன நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்ன ப்ரோ வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்றதுக்கு ஏதாவது ஃப்ரீ ரிசோர்சஸ் இருந்தா அதை வச்சு ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என்னன்னா வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண பெஸ்ட் கோர்சஸ் ஃப்ரீ அண்ட் பெய்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அதை பார்க்கறதுனா பாருங்க. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல இருக்கிறதுல பெஸ்ட் அண்ட் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆன 26 கோர்சஸ் வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண என்னென்ன இருக்குன்னு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது லேர்ன் பண்றதுல 2 டைப் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆஃப் வீடியோஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோவை பார்த்து கத்துக்கிறேன்னு. இன்னொருத்தவங்க எனக்கு வீடியோ பார்த்து கத்துக்கிற அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு புக்கோ இல்லை வெப்சைட்டோ ரெஃபர் பண்ண நான் அதை பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிறேன்னுவாங்க. அதாவது இந்த வீடியோ 2 பார்ட்டா இருக்க போகுது. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 10 வெப்சைட்ஸ் பெஸ்டா அவைலபிளா இருக்க 10 வெப்சைட்ஸ் என்னன்னு சொல்ல போறேன். அதுக்கு அடுத்து 16 யூடியூப் சேனல்ஸ் டு லேர்ன் வெப் டெவலப்மெண்ட், அதுவும் பெஸ்டான சேனல்ஸ். அது உங்களுக்கு என்னன்னு சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கான வெப்சைட் இதுதான், நமக்கான வீடியோ இதுதான் சொல்லிட்டு நடுவுலயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒரு கோர்ஸ் நான் பெஸ்டான கோர்ஸ் தான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் MDM டாக்ஸ். அதாவது நீங்க இப்போ ஒரு வெப் டெவலப்பர் ஆகுறீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை பார்க்காம நீங்க வெப் டெவலப்பர் ஆகவே முடியாது. அண்ட் அதே மாதிரி ஒரு வெப் டெவலப்பர் இருந்தாங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டோட ஹெல்ப் இல்லாம அவங்களும் வெப் டெவலப்பர் ஆயிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஒரு வெப்சைட் வெப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கு. ஏன்னா இந்த வெப்சைட்ல நீங்க வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா இருக்க எந்த ஒரு சின்ன டேர்ம் சர்ச் பண்ணாலும் சரி இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். அண்ட் நீங்க கூகுள்லயே போய் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா கூட இந்த வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் இருக்கு, நீங்க அதை படிச்சு அண்ட் நீங்க ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு அந்த எந்த ஆர்டர் நீங்க படிக்கணும்ன்றதையும் இதுல இருக்கு. அண்ட் வெப் டெவலப்மெண்ட் நீங்க லேர்ன் பண்றதுக்கு இதை விட்ட ஒரு பெஸ்டான வெப்சைட் இருக்கவே இருக்காது. இதை யூஸ் பண்ணி செகண்ட் வெப்சைட் கோட் அகாடமி. இந்த வெப்சைட்ல நீங்க HTML, CSS, Python, JavaScript, Java, SQL, C++ நிறைய லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை எது ஸ்பெஷலா மேக் பண்ணுதுன்னா, இப்போ நான் JavaScript படிக்கிறேன், இதுல நான் ஒரு லெசனை முடிச்சாதான் இன்னொரு லெசனுக்கு மூவ் பண்ண முடியும். அப்படி அந்த லெசனை முடிக்கணும்னா அதுல இருக்க ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணணும். பக்கத்துலயே உங்களுக்கு கோட் எடிட்டரும் இருக்கு. அந்த கோட் எடிட்டர்ல நீங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் இன்னொரு இதுக்கு மூவ் ஆக முடியும். இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணும்போது சைட் பை சைட் கோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் ஈஸியா இருக்கும். அண்ட் ஈஸியா உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் முடிக்கிற மாதிரியும் இருக்கும். தேர்ட் வெப்சைட் தி ஓடின் ப்ராஜெக்ட். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்ஸ். இதுல நீங்க HTML and CSS இன்டர்மீடியேட் அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் JavaScript, Node.js, டேட்டாபேசஸ், ரூபின்னு உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. இது இந்த வெப்சைட் வந்து ஒரு ஆர்டிகல் பேஸ்ட் வெப்சைட் மாதிரி நீங்க அப்படியே படிச்சு கத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோட் எடிட்டர்லாம் இருக்காது, நீங்க ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த் வெப்சைட் CSS Tricks. நீங்க CSSல மாஸ்டரி பண்ணணும்னா இதை விட ஒரு பெஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதுல நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய வெப் டெவலப்பர்ஸ் எழுதின ஆர்டிகல்ஸ் இருக்கு, அண்ட் வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்கு, அண்ட் கைட்ஸ் இருக்கு. இந்த கைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்பாக்ஸை யூஸ் பண்றது எப்படி, ஒரு கம்ப்ளீட் கைட் டு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அண்ட் மீடியா குவைஸ்க்கான கைடு, அண்ட் வெப்சைட்டை நீங்க எப்படி கம்ப்ளீட்டா டார்க் மோட்ல யூஸ் பண்ணணும் அதுக்கான ஒரு தனி கைடு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க இந்த வெப்சைட்ல CSS பத்தி நிறைய கத்துக்கலாம். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வெப்சைட்ல ஆல்மனக்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கு. அதுல உங்களுக்கு ஆல்பபெட் கொடுத்திருப்பாங்க. அதுல நீங்க ஏதாவது ஒரு ஆல்பபெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஆல்பபெட்ல இருக்க CSS ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுல ஏதாவது நீங்க ஒன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு இங்க முன்னாடி வந்து நின்றும். இதுவும் ஒரு ஆர்டிகல் மாதிரி இருக்கும், நீங்க அதை படிச்சு ஃபுல்லா கத்துக்கலாம். ஃபிஃப்த் வெப்சைட் ஃப்ரீ கோட் கேம்ப். இது வரைக்கும் நான் சொன்ன வெப்சைட்லாம் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் தர மாட்டாங்க. பட் இந்த வெப்சைட்ல நீங்க கோர்ஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் தருவாங்க. இந்த வெப்சைட் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்றதால உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ. இந்த கோர்ஸை நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வர சர்டிபிகேட்டும் ஃப்ரீ தான். அண்ட் இந்த வெப்சைட்ல 9000+ ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், JavaScript, ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன், பைத்தான், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சர்டிபிகேட்டோட வருது. அண்ட் இந்த வெப்சைட்ல நிறைய கோர்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் டீடைல்டா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க மட்டும் நினைக்காதீங்க. ஒரு சின்ன விஷயத்தையும் டீடைல்டா பிரேக் டவுன் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க வெப் டெவலப்மெண்ட்டும் லேர்ன் பண்ணணும் அண்ட் ஃப்ரீயா சர்டிபிகேட்டும் வேணும்னா இதுதான் ஒன்லி வெப்சைட். சிக்ஸ்த் வெப்சைட் JavaScript 30. அதே மாதிரி நீங்க JavaScript மாஸ்டரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்ஸ். ஆனா இது மற்ற வெப்சைட்ஸ் மாதிரி கிடையாது, நம்ம முன்னாடி பார்த்த வெப்சைட்ஸ் மாதிரி கிடையாது. இது டோட்டலி டிஃபரெண்ட். இது ஒரு சேலஞ்ச் பெஸ்ட் வெப்சைட் மாதிரி. நீங்க இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கு 30 சேலஞ்சஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டேல டம் கீட் பண்ணுவீங்க, செகண்ட் டேல JS க்ளாக் பண்ணுவீங்க, தேர்ட் டேல இன்னொரு சேலஞ்ச். இந்த மாதிரி டே 30 வரைக்கும் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. டே 30 வரைக்கும் நீங்க இதை கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க JavaScript கரைச்சி குடிச்சிருவீங்க. செவன்த் வெப்சைட் w3tools.com. இப்போ என்கிட்ட யாராவது வந்து வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண பெஸ்ட் கோர்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டா நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வெப்சைட் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதோட லுக்கே வந்து ஒரு அப்படைசிங்கா இருக்கும், நம்ம லேர்ன் பண்ண வைக்க ஈகரா இருக்க மாதிரி இதோட UI டிசைனும் இருக்கும்.
இருக்கும். அண்ட் நான் ஸ்டார்டிங் டேஸ்ல இந்த வெப்சைட்டை பார்த்தா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் ஏதாவது ரெஃபர் பண்ணாலும் இந்த வெப்சைட் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. HTML, CSS, Bootstrap அண்ட் JavaScript, React, jQuery, ப்ரோக்ராமிங்ல Python, Java, C, C++, Kotlin, Go, சர்வர்ல MySQL, PHP, Node.js, Raspberry அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல AI, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அதுவும் இந்த ஒரு வெப்சைட்ல. அண்ட் இந்த வெப்சைட்டை எது ஸ்பெஷலா மேக் பண்ணுதுன்னா இந்த வெப்சைட்ல கோட் எடிட்டர் அவைலபிளா இருக்கு. என்னதான் இந்த வெப்சைட் வந்து ஒரு ஆர்டிகல் பேஸ்ட் வெப்சைட்னாலும் நீங்க உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பக்கத்துலயே கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லயும் நீங்க கோர்ஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் தருவாங்க. ஆனா சர்டிபிகேட் நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வெப்சைட் ரெஃபர் பண்ணுன்னு கேட்டா நான் கண்ணை மூடிட்டு இந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணுவேன். என்னோட சாய்ஸும் இந்த வெப்சைட் தான். 8th வெப்சைட் dev.to. இது வந்து ஒரு வெப்சைட்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மினி ட்விட்டர்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் வெப் டெவலப்பர்ஸ் மேல இதுல இருக்காங்க. ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகி இந்த வெப்சைட்ல என்ன இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த ஆர்டிகல்ஸ் எதுக்கு படிக்கணும்னா இந்த ஆர்டிகல்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல நீங்க அப்டேட்டடா இருக்க முடியும். அண்ட் இன்டர்நேஷனல் டெவலப்பர்ஸ், டாப் டெவலப்பர்ஸ் கூட நீங்க இன்டராக்ட் பண்ண உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். 9th வெப்சைட் கோட்டேம். இது நான் ஒரு வெப்சைட்னு சொல்ல மாட்டேன். இதுலயும் உங்களுக்கு வீடியோ கோர்சஸ் தான் அவைலபிளா இருக்கும். இதுல உங்களுக்கு HTML, CSS அண்ட் JavaScript அப்சல்யூட்டா ஃப்ரீயா இருக்கு. இந்த ஒரு 3 கோர்ஸ் ஃப்ரீயா இருக்கு. மீதி எல்லாமே பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த அவைலபிளா இருக்க 3 கோர்ஸுமே டாப் கிளாஸா இருக்கும். 10th அண்ட் லாஸ்ட் வெப்சைட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. அதாவது எந்த ஒரு வெப் டெவலப்பரா இருக்கட்டும், எந்த ஒரு டாப் வெப் டெவலப்பரா இருக்கட்டும், வேர்ல்ட்ல எந்த ஒரு மூலையில யாரும் இருக்கட்டும், ஆனா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதை நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு வெப்சைட் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தி வெப் டெவலப்பர்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் தி வெப் டெவலப்பர்ஸ் அவங்களோட வாழ்க்கையே ஓடாது. இப்போ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்ல எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்ல நீங்க அதை போட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்சர் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு வெப் டெவலப்பர் தான் இதை உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அப்படி நீங்க கேட்கற டவுட்டுக்கான ஆன்சர் அங்க இல்லைன்னா நீங்க அதை ஒரு போஸ்டா கொஸ்டினா போடலாம். அதுக்கு உங்களுக்கு இன்னொரு வெப் டெவலப்பர் அதை ஆன்சர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி வெப் டெவலப்பர்ஸ் இந்த வெப்சைட்ல தான் நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இதுல தான் போஸ்ட் பண்ணுவாங்க, இதுல தான் சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோல உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண பெஸ்ட் வெப்சைட் என்னன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்த வீடியோ இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல வந்துடும். அதுல உங்களுக்கு எதுதான் பெஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் டு லேர்ன் வெப் டெவலப்மெண்ட் அதை சொல்றேன். Until then, bye.